வெல்கம் டு நம்ம மேக்ஸ். நம்ம இப்போ 12th சம் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் 2.8ல் 9th சம் பார்க்கலாம் வாங்கப்பா. 9th சம் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ z equal to 2 minus 2i, find the rotation of z by theta radius in the counter clockwise direction about the origin when theta is equal to pi by 3, theta is equal to 2 pi by 3, theta is equal to 3 pi by 2 சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? z equal to 2 minus 2iன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இஜெட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா போலார் ஃபார்ம்ல மாத்தி வச்சுக்கணும். அப்பதான் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்க, ரொட்டேஷன் ஆஃப் த இஜெட் இந்த கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். எந்தெந்த இதுக்குன்னா தீட்டா சிக்கல் டு 5/3 கண்டுபிடிக்கணும், 2π/3, 3π/2 கண்டுபிடிக்கணும். சரி வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். given z equal to 2 minus 2i. இதை ஃபர்ஸ்ட் போலார் ஃபார்ம்ல மாத்தி வச்சுக்கலாம்ப்பா. அப்ப மாடுலஸ் ஆஃப் z equal to என்னது? ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அப்ப 2 ஸ்கொயர்னா என்னப்பா? ரூட் ஆஃப் 4 பிளஸ் 4 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 8. ரூட் ஆஃப் 8 எப்படி எழுதலாம்? 2 root 2ன்னு சொல்லி எழுதிடலாம். சரி, இப்போ வந்து மாடுலஸ் ஆஃப் z கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆங்கிள் ஃபார்ம்ல என்ன? ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் y by x ஈக்குவல் டு இந்த y-ன்றது என்னது? -2, y is equal to -2, x is equal to 2. இது வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்னப்பா? tan inverse -2/2. இந்த 2 கேன்சல் ஆயிரும். இந்த மாடுலஸ்குள்ள இருக்கிற வெளி வரப்ப பாசிட்டிவா தான் வரும். equal to tan inverse of 1. tan inverse of 1 என்னப்பா? π/4. அப்ப ஆல்பா equal to என்னது? π/4. சரி, இப்போ அங்கே தீட்டா வேலையை கண்டுபிடிச்சிடலாம். தீட்டா வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிளேன் எடுத்துக்கலாம். சரி, இது வந்து ரியல்ல, இது வந்து என்னது? இமேஜினரி. 1 2 சரி, இப்போ இந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணிடலாம். எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து -2 தானப்பா. எக்ஸ் வந்து 2 இங்கே இருக்கு, ஒய் -2னா இந்த இடத்துல வரும். அப்போ இந்த ஆங்கிள் தீட்டா ஆங்கிள் எப்படி வரும்? இந்த மாதிரி வரும். இந்த ஆங்கிள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? π/4ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது வந்து என்னது? π/4. சரி, இப்போ நமக்கு இருக்கு தெரியும், இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து என்னது? தேர்ட் குவாட்ரண்ட், இது வந்து என்னது? ஃபோர்த் குவாட்ரண்ட்ப்பா. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் என்ன? தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா. செகண்ட் குவாட்ரண்ட் தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்பா. தேர்ட் குவாட்ரண்ட் தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா மைனஸ் பை. ஃபோர்த் குவாட்ரண்ட் என்ன? தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா. இப்போ நமக்கு இருக்கிற இந்த இதுல வந்து ஆங்கிள் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் 2,2ன்றது எங்க இருக்கு? fourth quadrantல இருக்கு. fourth quadrant theta is equal to minus alpha. சரி, it lies in fourth quadrant. That is theta is equal to minus alpha. Therefore theta is equal to என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? π/4. அப்ப -π/4. அப்ப அந்த போலார் ஃபார்ம்ல எழுதிடலாம். போலார் ஃபார்ம் என்னப்பா? z is equal to r into cos theta பிளஸ் ஐ சைன் தீட்டா தானே. அப்ப என்னது? ஈக்குவல் டு ஆர்ன்றது என்னப்பா? அது 2 root 2 இன்டூ காஸ் தீட்டா என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? காஸ் -π/4 பிளஸ் ஐ சைன் -π/4. சரி, இப்ப டு ஃபைண்ட் தீட்டா இன் counter clockwise direction. To find the counter clockwise direction. The rotation எதுல கண்டுபிடிக்க போறோம்னா counter clockwise directionல கண்டுபிடிக்க போறோம். அப்ப counter clockwise directionனா ஃபார்முலா தெரியும், z equal to z into e power i theta. சரி, இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் தீட்டா என்ன கொடுத்துருக்காங்க? π/3. அடுத்து 2π/3,
அடுத்து 3π/2 ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, θ = π/3. அப்போ z = என்னப்பா, z into e power I into π/3. ஓகேயா, θ = π/3னா இந்த தீட்டாக்கு வேலை நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அப்போ என்னது, z நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அப்போ என்னது, 2√2 into cos -π/4 plus I sin -π/4 into e power I π/3 எப்படி எழுதலாம், cos π/3 plus I sin π/3. சரி, இந்த மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரியும்ல, அப்புறம் எப்படி எழுதலாம், 2√2 into cos -π/4 இது ரெண்டு ஆட் பண்ணிடலாம்லப்பா, plus π/3 plus I sin -π/4 plus π/3. சரி, அது எப்படி எழுதலாம், இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப எல்சிஎம் எடுத்து என்ன வரும், பையன் வந்து காமனா எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்து என்ன வரும், 12 வரும். அப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணா -3 + 4 சொல்லி கிடைக்கும்லப்பா. -3 + 4 என்னது, 4 - 3 அப்போ 1. அப்ப என்னது, π into 1/12 சொல்லி வருமா, = π/12. சரி, இது இப்படி இந்த ஸ்டெப் அப்ளை பண்ணிடலாம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், = 2 into √2 into cos π/12 plus I sin π/12. இந்த π/12 ஆங்கிள் என்ன வரும், பையன் என்னது 180/12. சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 6 ஆல டிவைட் பண்ணுங்க. 6 ஆல டிவைட் பண்ணா என்னப்பா, 30/2. அடுத்து என்னது 15. அப்ப 15 டிகிரி வரும். இது வந்து பாசிட்டிவ் தானே, பாசிட்டிவ் அப்ப எங்க வரும், இந்த இடத்துல வரும், π/12. இது வந்து என்னது, இந்த மாடுலஸ் வந்து 2√2 தான், இதுக்கு 2√2 தான். அடுத்து செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 2π/3. இதே மாதிரி நம்ம செகண்ட் ஒன் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, θ = 2π/3. இதே மாதிரி தான் பாசிட்டிவ் சொல்லிட்டான்ப்பா. z = z into e power I 2π/3. அப்ப அப்ளை பண்ணுங்க. z வேல்யூ என்னது, 2√2 into cos -π/4 plus I sin -π/4 into cos 2π/3 plus I sin 2π/3. மல்டிப்ளிகேஷன் அடிஷன் நமக்கு தெரியும். அப்ப அடுத்த ஸ்டெப் என்னது, 2√2 into cos -π/4 plus 2π/3 plus I sin -π/4 plus 2π/3. சரி, π/3. அப்ப பையன் மட்டும் காமனா எடுத்தேன்னா -1/4 plus 2/3 சொல்லி கிடைக்கும். கீழே என்ன இருக்குன்னு பாருங்க, 4 3 இருக்கு. 4 3 சார் அப்ப 12 தானே போறோம். அப்ப பையன் மட்டும் காமனா எடுத்துரு. அப்ப கீழே என்ன 12, அப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ண -3 plus 8. அப்ப 8 - 3 என்ன 5 தானே. அப்ப 5π/12. அப்ப இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிரு. 2√2 into cos 5π/12 plus I sin 5π/12. சரி, அப்ப 5π/12 என்ன வேல்யூ வரும், இப்ப π/12 ப்ரீவியஸ்ல பார்த்தோம், 5π/12 15. அப்ப 5π/12 என்னது, 5 into 15 75 டிகிரி. அப்ப 75 டிகிரி எங்க வரும், 90 வரைக்கும் நான் இங்க, 75 இந்த இடத்துல வரும். இதுதான் 75 என்னது 5π/12. சரி, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்துடலாம். இப்போ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 3π/2 சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 நமக்கு z = z into e power I into 3π/2. அப்போ அப்ளை பண்ணுங்க. z என்னது, 2√2 into cos -π/4 plus I sin -π/4 into இது அப்படியே எழுதிக்கலாம், cos 3π/2 plus I sin 3π/2. சரி, இப்போ ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அப்ப என்ன வரும், 2√2 into cos
minus pi by 4 plus 3 pi by 2 plus I sin minus pi by 4 plus 3 pi by 2. இப்போ சிம்பிளை பண்ணிக்கலாம். மைனஸ் பையை மட்டும் காமன் எடுத்து என்ன வரும்? மைனஸ் 1/4 பிளஸ் 3/2. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 தான் வரும். அப்போ என்னப்பா? ஈக்குவல் டு பை இன்டூ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம் மைனஸ் 1, இது 2 டைம்ஸ் இது பண்ணேன்னா 6/4. அப்போ 6 மைனஸ் 1 என்னப்பா? 5/4. பை இன்டூ 5/4. அப்போ என்னப்பா? 5/4. அப்போ இங்கே எழுதிக்கலாம். which is equal to 2√2 into cos 5/4 plus I sin 5/4. சரி, 5/4 என்னதுப்பா? 5 into பை என்னது? 180 divided by 4. அப்போ 180 டிவைட் பண்ணி பாருங்க, 45 வருமா? 45 4 into 45 என்னது? 225. அப்போ 225 எங்க வரும்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என்னது? இது வந்து 0, இது வந்து என்னது? 90 டிகிரி, இது வந்து என்னது? 180, இது 270. அப்போ 225 இந்த இடத்துல வரும். 180 பிளஸ் 45 போச்சுன்னா 225. அப்போ இங்க வரும், இங்கே வரும். அப்போ இதுதான் 225. 5/4. அப்போ இது என்னது? மேக்னிடியூட் வேல்யூ 2√2. இதுக்கு என்னது? 2√2 தான். Therefore, the rotation of Z, number 1, when theta is equal to என்னது? pi/3. pi/3 Z equal to என்ன கிடைச்சிருக்கு? Z into e power I. நமக்கு என்னப்பா கிடைச்சிருக்குங்க? pi/12. when theta is equal to pi/3, Z நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? Z equal to 2√2 into e power I pi/12. Second one, when theta is equal to 2 pi/3, Z equal to என்னப்பா? 2√2 into நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5 pi/3 e power I 5 pi/12. அடுத்து third one, when theta is equal to 3 pi/2, Z equal to 2√2 into e power I என்ன கிடைச்சிருக்கு? 5 pi/4. 5 pi/4. இப்போ 2.8ல 9th சம்ல 3 சப்டிவிஷனுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2.8 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. இதோட வந்து செகண்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட் பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ.